Hi friends, நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவ நிபுணர், அதே மாதிரி ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. ஸோ இப்போ நம்மளுடைய சூப்பரான கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ் வச்சு 6 monthsலேருந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு பேசிக் கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி ஏன் நம்ம இந்த பேசிக் கஞ்சி கூட பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய புதுவிதமான டவுட்ஸ் எல்லாம் வருது. ஸோ உங்களுடைய டவுட்ஸை தீர்க்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேசிக் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதில் நம்ம கிளியராக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால் ஒரு டவுட் இல்லாமல் உணவு கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸுடைய பவுடர் வச்சுருக்கேன். ஸோ இது 4 ஃப்ளேவரில் வரும். முதல்ல நம்ம 6 மாதத்தில் ஆரம்பிக்கும் போது எப்போதுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப கஞ்சி திக்காக இருந்தால் அவங்களால உழுங்க முடியாது. ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம காய்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 tablespoon, அதாவது 15 grams ஆஃப் கிடிகைன் பவுடர் எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு கஞ்சியெல்லாம் குடிக்க ஆரம்பித்து பழகின பிறகு நீங்கள் 2 tablespoon எடுத்துக்கலாம், அதாவது 30 grams. ஸோ இதில் நான் 1 tumbler ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எது வசதியோ, ஸ்பூனில் வசதினா ஸ்பூனில் கரைச்சிக்கோங்க, விஸ்க்குனா விஸ்க்கு, எதுனாலும் பரவாயில்ல. கரைச்ச பிறகு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரைச்ச பிறகு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு அதை கிண்ட ஆரம்பிச்சிருங்க. கொதி வந்த பிறகு ஒரு 2 to 3 minutes கொதிச்சா போதும். இதில் நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம், சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம 1 yearக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பீடியாட்ரிஷனுமே இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம கிடிகைன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட்டோ சுகரோ எதுவுமே கிடையாது. சூடாக ஆக உங்களுக்கு அந்த கஞ்சி திக்காகிறது தெரியும். இதுலேயே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்தும் அதில் இருக்கிற சிறுதானியங்கள்லேருந்து கிடச்சிரும். அதே மாதிரி அதில் பச்சைப்பயிறு, உளுந்து எல்லாம் இருக்கிறதுனால அதுலேருந்து ப்ரோட்டீனும் கிடச்சிரும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. ஸோ கொதி வந்த உடனே ஒரு 2 to 3 minutes அது கொதிச்சா போதும். இது குக் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டே கரைச்சிட்டனால பாருங்கள், உங்களுக்கு கட்டி கூட ஆக மாட்டேங்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ 3 minutes ஆயிடுச்சு. நம்மளுடைய மில்லட் கஞ்சி, கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே நீங்கள் ஆற வச்சு உங்கள் குழந்தைங்க கொடுத்துடலாம். பட் சப்போஸ் ஏர்லி டைம்ஸில் பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எது ஆரம்பித்தாலும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மதர்ஸுடைய எக்ஸ்பிரஸ் மில்க், பிகாஸ் குழந்தை அந்த மில்க்குடைய டேஸ்ட்டுக்கு, ஃப்ளேவருக்கு, வாசனைக்கு பழக்கப்பட்டு இருக்கும். ஸோ அதனால சப்போஸ் குழந்தை எந்த கஞ்சி குடிக்கலனாலும் நீங்கள் அது ஆறின பிறகு கொஞ்சமாக உங்களுடைய எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் மில்க் கலந்து கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க நல்லாவே விரும்பி குடிப்பாங்க. 7 monthsக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் கூட கலந்து கொடுக்கலாம். பட் எதுவுமே தேவையில்லை, ஆக்சுவலாக இப்படியே அது டேஸ்டாகும்.